அனைவருக்கும் வணக்கம். இது தீர்த்தகிரி முருகல் கோவிலோட லாஸ்ட் வீடியோ பார்ட் 6. எல்லோரும் ஃபோட்டோ வீடியோ எல்லாம் ஃபேமிலியாக சேர்ந்து எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலில் லைனில் என்னடா நிற்கிறாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் புளியோதரை கொடுக்குறாங்க. நாங்கள் சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் புளியோதரை தான் வாங்கினோம். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருந்தது. இன்னொரு டைம் கொடுத்தா நல்லா இருக்குன்ற மாதிரி தான் இருந்தது. எனக்கு வெரைட்டி ரைஸ்னால் பிடிக்காது, ஆனால் கொஞ்சம் லைட்டாக குழஞ்சிருந்தால் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி சூப்பராக இருந்தது புளியோதரை. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். ரொம்ப லேட்டாக தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்புற ஒரு 6 மணி ஆகிடுச்சு. ஆனால் வெளிச்சமாகவே தான் இருந்தது. எப்படி ஏறணுமோ அதேமாரி படிக்கட்டில் இறங்கணுமா. இறங்கும்போது ஒரு பையனும் அவங்க அம்மாவும் படிக்கட்டு ஃபுல்லாக கற்பூரம் ஏற்றி அரோகரா சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா வண்டி ஏறும்போதே பக்கத்தில் சோளம் விற்றாங்களா, சரின்னு சொல்லிட்டு சோளம் வாங்கி எல்லோரும் வண்டியில் சாப்பிட்டுட்டே வந்தோம். ஜாலியாக இருந்தது. போகும்போது கொஞ்சம் சைலண்ட்டாக போனோம், வரும்போது தான் ரொம்ப ஜாலியாக இருந்தது. வரும்போதே அதுக்கப்புறமா ஒரு டீ கடையில் நின்று எல்லோரும் டீ குடிச்சிட்டு கிளம்புனோம். நான் எனக்கு டீ அந்தளவுக்கு பிடிக்காது, அதனால் லெமன் டீ வாங்கி குடித்தேன். நம்ம அர்ஷித் ஒரு குரல் தான் கொடுத்தேன், நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னுமே அப்படி போஸ் கொடுத்தாரு. அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்தார். அதுக்கப்புறமா டீ எல்லாம் குடிச்சிட்டு கிளம்பி வரும்போது நம்ம யோகன் டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்தாப்புலையா, அதனால் ரொம்ப ஜாலியாக இருந்தது. வரும்போது போகும்போது சைலண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கு எல்லோரும் அவங்க மூட்டை முடித்து சாமான் சட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக நான் நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டேன். அங்கேருந்து எங்கள் நாத்தனார் பையன் தான் வீட்டில் கொண்டாந்து விட்டாங்க. அன்றைக்கி ஃபுல் டே இப்படி தான் போயிடுச்சு. என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மீண்டும் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். அது ஒரு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாயகி. பை.